ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே டேஸ்டியான ரவை பாயாசம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பாயாசம் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நெய் ஹீட் ஆனோன்னே நம்ம வந்து கொஞ்சமாக வந்து சாராப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எந்த பாயாசம் பண்ணாலும் நம்ம வந்து சாராப்பருப்பு சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியோட கலர் சேஞ்ச் ஆனோன்னே நான் வந்து 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரைட்டாகவே நம்ம பாலை சேர்த்துட்டோம் அப்படின்னா பால் வந்து திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நான் பண்ணுற அளவு வந்து ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி அளவில் பண்ணுறேன். இப்போ வந்து தண்ணி வந்து கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆனோடனேவே நம்ம வந்து ஒரு 1/2 லிட்டர் வந்து பால் சேர்த்துக்கிறேன். 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும். பால் வந்து கொதி வர்றதுக்குள்ளே நம்ம வந்து அப்பப்போ வந்து பாலை கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா பால் வந்து மேலே ஆட தங்கக்கூடாது. இப்போ வந்து நமக்கு வந்து நல்லா பால் வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ பால் நல்லா கொதிச்சோடனே இப்போ நான் வந்து வறுத்த ரவை வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் வறுக்காத ரவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக நெய்யில் வந்து வறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் 25 கிராம் வந்து ரவை எடுத்துக்கிறேன். ஸ்பூனில் பார்த்தா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ரவை எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம வந்து மொத்தமாக போட்டோம் அப்படின்னா அங்கங்கே கட்டி ஆயிரும். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வந்து ரவையை வந்து அதிகமாக சேர்க்கும் போது வந்து நமக்கு வந்து கேசரி மாதிரி ஆயிரும். அதனால் வந்து நான் சொன்ன அளவுலேயே வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 25 கிராம் வந்து நம்ம ரவை சேர்த்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்கும். 25 கிராம் ரவை, 1/2 லிட்டர் பால், 1/2 லிட்டர் வந்து தண்ணி நமக்கு வந்து கரெக்டாகவே இருக்கும். இப்போ வந்து நல்லா வந்து ரவை வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். நம்ம 10 நிமிஷம் நல்லா வந்து வேக விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். நம்ம கண்டன்ஸ் மில்க் சேர்த்து செய்யும் போதே நமக்கு டேஸ்ட் ரொம்பவே ரிச்சாக இருக்கும். நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு 50 கிராம் வந்து சுகர் எடுத்திருக்கேன். இப்போ 25 கிராம் வந்து ரவைக்கு 50 கிராம் சுகர் கரெக்டாகவே இருக்கும். ஸ்பூன் கணக்கில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரவை, 4 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா வந்து சுகர் வந்து கரைய வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. சைடில் இருக்கிற ஆடையெல்லாம் எடுத்து விட்டுருங்க. இப்போ வந்து நான் ஃபைனலாக வந்து வெனிலா எசன்ஸ் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து உங்கள் ரோஸ் எசன்ஸோ இல்லை பாதாம் எசன்ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை எசன்ஸே வேணால் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எசன்ஸ் சேர்க்கும் போது நமக்கு நல்லா ஒரு ஃப்ளேவராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்பவே சூப்பரான ரவை பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சூடாக இருக்கும் போது நம்ம வந்து இந்த மாதிரி தூக்கி ஊற்றும் போது நல்லா ஃப்ரீயாக வந்து கீழே ஊற்றணும். நல்லா தண்ணியாக இருக்கணும். இல்லை இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணியோ இல்லையா பாலையோ வந்து நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் கலந்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஆறின அப்புறமா கொஞ்சம் திக்கு கொடுக்கும். இப்போ வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வந்து விதவிதப்பான சூட்டில் இருக்குது. கொஞ்சமாக ஆறிடுச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு தூக்கி ஊற்றி காட்டுறேன். இங்கே பாருங்கள். இப்போ ஊற்றும் போது கொஞ்சம் திக்கு கொடுத்துருச்சு. இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். பாயாசம் இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இது வந்து நம்ம இந்த பாயாசம் வந்து நம்ம வந்து ஆறினப்புறம் சாப்பிட வரக்கூடாது. நம்ம வந்து விதவிதப்பான சூட்டில் சாப்பிடும்போது தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.